வேத புஸ்தகத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் 2வது பகுதிக்கு நேராய் கவனத்தை திருப்புவோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தமாய் வாசிக்கலாமா? நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. துக்கத்திற்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலேயும் கடந்து போகிற ஒரு உணர்வு அல்லது ஒரு நிலை என்னவென்றால் துக்கம், துக்கத்தின் பாதை. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கூட இந்த துக்கத்தின் வழியாக தான் போனார். அவர் துக்கம் உடையவராய் இருந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்முடைய துக்கங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். துக்கம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விரும்பாத சம்பவங்கள், நாம் எதிர்பாராத சம்பவங்கள், நடக்கிற இழப்புகள், ஏமாற்றங்கள் என்று பல காரணங்களால் துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இன்றைக்கு இந்த துக்கத்தை குறித்து நான் பேசி இன்றைக்கு ஆண்டவர் எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் என்று கவனிக்க போகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிரீஃப் டு கிளாட்னஸ். துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லது துக்கத்திலிருந்து சந்தோஷம். கிரீஃப் டு கிளாட்னஸ். நம்முடைய வாழ்க்கை துக்கத்தில் ஆரம்பித்திருந்தாலும் தேவன் முடிவை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு சித்தமானால் இந்த துக்கத்திலிருந்து சந்தோஷம் என்கிற இந்த வாக்கு தத்தத்தை இந்த வாரம் மாத்திரமல்ல, தேவ ஆவியானவர் நடத்துவாரானால் இனி சில வாரங்கள் நான் இந்த துக்கத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்து உங்களோடு பேசும்படி கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆரம்பத்தில் இந்த துக்கத்தை குறித்து நாம் கவனிக்கிறதுக்கு முன்னால் துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள் என்று நம்ம ஒன்று கவனிக்க போகிறோம். 7 expressions of grief in the Bible. வேதத்திலே துக்கத்தை வெளிப்படுத்தும் 7 முறைகள். எழுதுங்க, 7 expressions of grief. வேதத்தில் துக்கத்தை ஒருவர் கொண்டிருந்தால் அதை வெளிப்படுத்தும் 7 முறைகள் என்ன? வாட் ஆர் த 7 expressions? எப்படி ஒரு மனிதன் துக்கத்தை வெளிப்படுத்துவான் அப்படின்னு பார்த்தா 7 விதமாக துக்கம் வெளிப்பாடு கொடுக்குது நம்ம லைஃப்ல. 7 ways we express grief. முதலாவது வேதத்தில் பார்க்கிற முதலாவது காரியம், எழுதுங்க, feeling empty and numb. வெறுமையாகவும் உணர்வற்றவர்களாகவும் இருப்பது போல ஒரு உணர்வை துக்கம் நமக்கு கொடுக்கும். எழுதுங்கள், வெறுமையான ஒரு உணர்வு, உணர்வே இல்லாதது போல ஒரு உணர்வு, இது துக்கம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். ஃபீலிங் எம்டி அண்ட் நம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரி பந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பெலன் அற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. வேதனை, துக்கம் உள்ள வந்த உடனே நாளெல்லாம் துக்கத்தில் திரிஞ்சதுனால அவர் சொல்லுகிறாரு, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் போயிடுச்சு. ரெண்டாவது சொல்றாரு, பெலன் அற்று போயிட்டேன், ஐ லாஸ்ட் மை ஹெல்த், ஐ லாஸ்ட் மை ஸ்ட்ரெங்த். இன்னும் நீங்கள் 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது, என் கண்களின் ஒளி கூட என்னை விட்டு அற்று போயிற்றுன்னு போடுற. ஐ லாஸ்ட் த பிரைட்னஸ் ஆஃப் மை ஐஸ். இன்னொரு விதமாக சொன்னால், ஐ லாஸ்ட் மை விஷன். என்னுடைய தரிசனத்தை நான் இழந்து போயிட்டேன், என் சத்துவத்தை இழந்து போயிட்டேன், என் பெலனை இழந்து போயிட்டேன். துக்கத்தின் வழியாக போகிறவங்க அவங்க அனுபவிக்கிற உணர்ச்சிகளில் அல்லது அதனுடைய தாக்கத்தில் முதலாவது வெளிப்பாடு என்னன்னு கேட்டால், யூ ஃபீல் ஸோ எம்டி.
ரொம்ப துக்கமாயிட்டவங்க ஒரு வெறுமையின் உணர்ச்சியே உணர முடியாதபடி நம்ப மாறிடுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசினா கூட அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க சந்தோஷப்படவும் மாட்டாங்க, அவங்க துக்கப்படவும் மாட்டாங்க, எரிச்சல் காட்ட மாட்டாங்க. அப்படியே சில பேர் நம்ப இருப்பாங்க. so oblivious to the world around them. இது துக்கத்தின் வெளிப்பாடு. ரெண்டாவது இன்னொரு வெளிப்பாடு இருக்குது. செகண்ட் வே பீப்புள் எக்ஸ்பிரஸ் தேர் கிரீஃப், அது என்னன்னு சொன்னால் எழுதுங்க, அழுகையும் புலம்பலும். mourning and weeping. weeping and mourning. துக்கமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ரெண்டாவது ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் அழுகையும் புலம்பலும். சங்கீதக்காரன் சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது துக்கத்தினால் நிறைந்த அந்த மனுஷன் எழுதுகிறதை பாருங்கள். என் பெரும் மூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என்று சொல்லுகிறார். இரவு முழுவதும் அழுதேன், கண்ணீரை என் உணவாக மாறிடுச்சு, என் படுக்கையவே நான் கண்ணீர் விட்டு விட்டே நான் நினச்சிட்டேன்னு சொல்கிறார். துக்கத்தில் போகிறவங்க ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட வெளிப்பாடு காட்டுவாங்கன்னா, தி ஸ்டார்ட் ஜஸ்ட் கிரைங் அண்ட் தென் cannot ஸ்டாப் இட். அழவே அழுகையை நிறுத்தவே முடியாது. அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசினா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு காரியத்தை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஒரு காட்சியை பார்த்தவொடனே அழ ஆரம்பிப்பாங்க, ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்ணீர் வடிப்பாங்க. சில பேர் வெளியில் அழ அவங்களுக்கு தைரியம் இருக்காது, விருப்பம் இருக்காது, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, எல்லாருக்குமே அழறது கூச்சப்படுவாங்க. நிறைய பேர் இரவு நேரங்கள் எல்லாரும் தூங்கின பிறகு அழுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் தனியாக ஒரு இடம் கிடச்சா அழுகிறவங்க இருக்கிறாங்க, பிரயாணங்கள் அழுகிறவங்க இருக்காங்க, சில பேர் அவங்க ரெஸ்ட் ரூமில் அழுகிறவங்க இருக்காங்க. கண்ணீர் விட்டு கதறி 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 தங்களுடைய துக்கத்துக்கு அவங்க எப்படியாவது வடிகால் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தையே சிரிக்க வைத்த ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருவர் இருந்தார், சார்லி சாப்ளின் அப்படின்னு. அவர் ஒரு முறை விதமாக சொன்னாராம், எனக்கு மழையிலே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், மழையில் நல்ல மழை பெய்யும்போது அதில் நனைஞ்சு அப்படி நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் அழுகிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னார். என் அழுகிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க, நான் நனைஞ்சு அப்படியே மழை தண்ணியில் நனைஞ்சிருக்கும் போது அதோடு சேர்த்து அழும்போது யாருக்கும் தெரியாது நான் அழுகிறேன்னு. ஆனால் உலகத்தையே சிரிக்க வச்சார் அவர். ஆனால் அவருடைய இருதயத்தில் அவ்வளோ துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தினால் கண்ணீர் சிந்தி அந்த மனிதன் அழுததை அவர் சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் நினைத்தேன். துக்கம் வரும்போது கண்ணீர். ரெண்டாவது மூன்றாவது ஒரு விதமாக சில பேர் துக்கத்தை ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், கோபம். எழுதுங்க, கோபம். அதாவது சூழ்நிலையை பார்த்து கோபம், மனிதர்களை பார்த்து கோபம், அல்லது பொதுவான எந்த நிகழ்வுகளை பார்த்தும் ஒரு கோபத்திலேயே இருப்பாங்க. தி ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஃப் இன் ஆங்கர். ஒரு எரி நெருப்பை போல் அவங்க இருப்பாங்க, தணலை போல எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருப்பாங்க, ஒரு சூளையை போல எரிந்து கொண்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட யாராவது ஒரு சின்ன கேள்வி கேட்டால் வீட்டையே பற்றி எறிகிறது போல ஒரு வார்த்தையை சொல்லி கோப கணைகளால் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர்களிடத்தில் நார்மல் கான்வர்சேஷன் வைக்கவே முடியாது. தேர் ஆல்வேஸ் ஆங்க்ரி, தேர் ஆல்வேஸ் ஆங்க்ரி. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்கன்னு ஆழமாக போய் ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த கோபத்துக்கு பின்னணியில் ஒரு ஆழ்ந்த துக்கம் இருக்கும். அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு கோபம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க மனைவிட்ட அவங்க பேசுகிற விதம், கணவன்கிட்ட பேசுகிற விதம், சில பிள்ளைங்க அவங்க பெற்றோர்கிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி ஒரே நேரம் ஒரு 10 அம்பை ஏவனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் நார்மலாக அன்பாக சாதுவாக சாதாரணமாக நீங்கள் அவங்ககிட்ட பொறுமையாக பேசவே முடியாது, அவ்வளோ கோபம் உள்ளே இருக்கும். அந்த கோபத்தின் பின்னணியை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. போய் பார்த்தா ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியம் அவங்கள ரொம்ப துக்கமாக்கிடுச்சு. அந்த துக்கம் அவங்களை கோபமாக வெளிப்பட வைக்குது. இதை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் போது ஒரு சம்பவம் நம்மளுக்கு அது ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துது. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த யோபுவின் மனைவி சொல்லுகிறத பாருங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். நாம் கொஞ்சம் அதை நிதானிச்சு பாருங்களேன். இந்த அம்மாவுடைய வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அம்மாவுக்கு எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். யோபு தான் அதிகமாக பேசுகிறார், இந்த அம்மா பேசுனதே இந்த ஒரு சென்டென்ஸ் தான் பாவம்.
ஆனால் அந்த சென்டென்ஸ் எழுதி வச்சதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபமாக எழுதியிருக்காங்க. அந்தம்மா கணவனே பார்த்து செத்து போயான்னு சொல்லியிருக்காங்க. அந்தம்மா ஏன் செத்துப்போன்னு சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ கோபம் அவங்களுக்குள்ளே வந்ததுக்கு நான் நினைக்கிறேன் ஆழ்ந்த துக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 10 பிள்ளையை பெற்ற ஒரு தாய் 10 பிள்ளையை பறி கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். வீட்டில் ஆடு மாடு வேலைக்காரன் வேலைக்காரி என்ன சம்பத்து சொத்துக்கள், அந்த வீடை சுற்றி ராத்திரி பகலாக இந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கோவேரி கழுதைகள் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு வீட்டில் திடீர்னு அப்படியே ஒரு அமைதி வந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அம்மா பிள்ளை இறந்த போது கூட அமைதியாக இருந்தாங்க, ஆடு மாடு இறந்த போது கூட அமைதியாக இருந்தாங்க, அது ஓட்டி போட்டு காலியான போது அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் காலில் எழுந்து பார்த்தா அந்த யோபு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பாயில்ஸ் பருக்களால் நிறைந்து நிற்கிறான். அதுக்கப்புறமா அந்த அம்மாவில் ஸ்டாப் பண்ண முடியல, கத்திட்டாங்க போட்டு. இன்னுமா உத்தமத்தில் உட்கார்ந்துருக்கிறீரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் அந்த துக்கத்திலேருந்து வர்ற கோபம், சில பேர்ட்டு நீங்கள் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது பேச போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆபத்தில் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ கோபமாக எழும்பி அப்படி வருவாங்க, சீறிக்கிட்டு வருவாங்க. சில பேர் ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசில் ரொம்ப துக்கம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ கோபமாகிடுவாங்க. நீங்கள் யோபுவின் மனைவி மாத்திரம் இல்லை, யோபுக்கே ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்தான், தன்னுடைய பர்த்டேவை சபித்தான். அவன் சபிச்சு சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். 3ஆம் வசனத்தில், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. இது பர்த்டே அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களிலே அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. அந்த டேட்டை கேலண்டர்லேருந்து டெலீட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 8ஆம் வசனம், நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. அதன் அஸ்தம காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமல் விடியற்காலத்து வெளிப்பை அது காணாமலும் இருப்பதாக. நட்சத்திரம் ஒன்றுமே உதிக்கக்கூடாது அந்த நாளில், மொத்தமாக இருட்டா போட்டோம் அப்படின்றாரு. 10ஆம் வசனத்தில், நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தையும் மறைத்து விடாமலும் இருந்துருச்சே. என்னை பிறக்க விட்டது யாரு என்றார் அவர். 11ஆம் வசனத்தில், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதை சாகாமலும் போனது என்ன. ஒருவேளை நம்ம எல்லாம் இந்த மாதிரி பொய்டிக்காக எழுதுறதுக்கு தெரியாமல் இருக்கலாம், கவிதை நடையில் எழுத தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் சில பேர் எப்படி பேசுவோன்னா, நான் ஏன் தான் இன்னும் உயிர் வாழ்கிறேனோ எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? எத்தனையோ பேருக்கு சாவு எங்கெங்கேயோ வருது, எனக்கு தான் வரமாட்டேங்குது அப்படின்வாங்க. நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பர்த்டே கேக் எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு வச்சாங்க. தூக்கி அடிச்சாரு பாருங்க, விட்டெறிஞ்சார். என்னைக்கு எதுக்குடா பர்த்டே, நான் இனிமேல் என்னைக்குமே பர்த்டே கொண்டாட மாட்டேன். அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வந்து நின்னாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபமாயிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு துக்கம், அவர் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இனிமே எனக்கு என்ன சந்தோஷம், ஏன்னா பர்த்டேவை எவனும் கொண்டாடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரிலாம் யோபு வந்து தான் வாழ்க்கையில் போனார். அவர் சொல்கிறார், என் பர்த்டேவை நான் சபிக்கிறேன், என்னை யார் பிறக்க விட்டது. அந்த ராத்திரி வந்து இருண்டு போகணும், ஒரு நட்சத்திரம் கூட வெளியே வரக்கூடாது, எந்த சந்தோஷமும் யாருக்கு இருக்கக்கூடாது. அப்படி பர்த்டேவை சபிக்க. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் ஏன் இப்படி வெளியே வந்ததுன்னு கேட்டால், அவ்வளவு கிரீஃப் உள்ள, அவ்வளோ துக்கம் அந்த இருதயத்தில் இருந்த வேதனையில், பிறந்த நாளை ஏன் பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்குள்ள துக்கம் வந்ததை பார்க்குறோம். 4வது, இந்த துக்கம் வந்து வெளிப்படுகிற இன்னொரு வெளிப்பாடு என்னென்னா கில்ட். எழுதுங்க, குற்ற உணர்வு, கில்ட்.
இந்த கில்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேருடைய குற்ற உணர்வு எதை பற்றியதுன்னு சொன்னால், ஃபார் திங்ஸ் தட் யூ டிட் அண்ட் ஃபார் திங்ஸ் யூ லெஃப்ட் அன்டன். செய்த காரியம், செய்யாமல் விட்ட காரியம். இதை செஞ்சுட்டனே அப்படின்னு சில பேர் குற்ற மனசாட்சிக்குள்ளே போயிடுவாங்க. சில பேர் இதை போய் மிஸ் பண்ணிட்டனே, இதை செய்யாமல் விட்டுட்டனே அப்படின்னு குற்ற மனசாட்சிக்குள்ளே போகிறது. அது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒருத்தர் அப்படியே உள்ளே இழுத்துரும். அது புதை மணல் மாதிரி. அவங்கள மூச்சு விட விடாது, அவங்கள வாழ விடாது, யாரோடையும் பழக விடாது. அந்த கில்ட் ஃபீலிங், குற்ற உணர்வுகள் அவங்கள இருளுக்குள்ளே இழுத்துட்டு போகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 27 3 முதல் 5 வசனங்கள். அதில் யூதாஸ் காரியோத் என்பவன் இயேசு கிறிஸ்து அவர் வந்து மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு விட்டார் என்று அவன் அறிந்தவுடனே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி தான் பெற்ற அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்துட்டு போய் பிரதான ஆசாரியர் கையில் திரும்ப கொடுத்து, தயவுசெய்து வாங்கிக் கொள்ளுங்க, இந்த பாவம் என் மேலே சுமரக்கூடாதுன்னா அது ஊம்பாடு, எங்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டாங்க. 5ஆம் வசனத்தில் வாசிக்கணும். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான்னு போடுற. இந்த யூதாஸ் காரியோத்தை அலக்கழித்தது என்னன்னா, அவன் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டர்ன் இயேசுவின் லைஃப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து கொலை செஞ்சிருவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல நினைக்கிறேன். அப்போ அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அவன் மனசாட்சி வாதிச்ச அந்த குற்ற உணர்வில் கடைசியில் 4 கொண்டே செத்தானா. See, grief is very dangerous if you don't treat it properly. துக்கத்தை வந்து நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணலை, சரியாக நீங்கள் கவனிக்கலை, அதை வந்து ஒழுங்காக மருந்து போடலை, அதை வந்து ஒழுங்காக குணமாக்கலைன்னா ஒரு மனுஷனுடைய லைஃப்பை குற்ற உணர்வுகளால் நிறைத்து அவனை கொன்று போடுற வலிமை வந்து துக்கத்துக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. 5வது துக்கத்தின் வெளிப்பாடு withdrawal. மனிதரை விட்டு விலகுவது. அது குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் தன்னை ஒதுக்கிடுவாங்க. இது ஏன்னா துக்கத்தின் வெளிப்பாடு. அது தனியாக இருக்கிறத ரொம்ப இன்பம் காணுவாங்க. ஆட்களை பார்த்தாலே பிடிக்காது, யார் முகத்திலையும் முழிக்க பிடிக்காது, யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது, சிரிக்க பிடிக்காது, விசாரிக்க பிடிக்காது, விசாரிச்சுட்டா பிடிக்காது. இந்த யாருன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கோம், அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் பண்ணால் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. யாராவது அவங்கள விசாரிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கோபமாயிருவாங்க, ரொம்ப வருத்தமாயிருவாங்க, ரொம்ப 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 கட்டுக்கடங்காமல் சில வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க. ஏன்னா அது எங்கேருந்து வருதுன்னா அவுட் ஆஃப் கிரீஃப். அந்த கிரீஃப் வந்து அவங்கள தனியாக எங்கேயாவது போனால் யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது, யாரையும் நான் சந்திக்கக்கூடாது, யார் என் பக்கத்தில் வரக்கூடாது, யார் பக்கத்தில் வந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவாக தான் அவங்களுக்கு தெரிவாங்க. அவங்க நியூசன்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க, இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க, எங்கிட்டையும் பேச வந்தீங்க, என்கிட்டலாம் பேசக்கூடாது. இது யார் இப்படி சொல்லுவாங்கன்னா, பீப்புள் ஹூ ஹவ் நாட் ப்ராசஸ் தேர் கிரீஃப் ப்ராப்பர்லி. தங்களுடைய துக்கத்தை சரியாக கையாளாதவங்க மனிதர்கள் தங்கள் பக்கத்திலே வருவதை விரும்பவே மாட்டாங்க, தனிமைப்படுத்துவாங்க. இவங்க எப்படின்னா ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது போகிறதே தவிர்ப்பாங்க. முதல்ல கார்டு கொடுத்தா கூட வீட்டில் அத்தனை பேர் போவாங்க, இவங்க போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேண்டாம், நான் வரல, நீங்கள்லாம் போங்க, நான் வரல அப்படின்வாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த ஆட்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா அந்த இடத்துல செத்த பணம் மாதிரி உட்காந்துருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட போகலாமான்னு கேட்டால் நீங்கள்லாம் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கலை, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட். அவங்க எல்லாரோடையும் சிரித்து பேசுகிறத பார்த்தாலே எரிச்சல் ஆயிடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும்போது நிறைய கதைகள் நமக்கு தெரியும். அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் 4 பேர் சும்மா சிரிச்சிட்டு இருந்தோம் பாஸ்டர், நானும் என் பிள்ளைங்களும் சிரிச்சிட்டு இருந்தோம், வந்து போட்டார் பாருங்க ஒரு போடு, எதுக்கிட்ட சிரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், சத்தமே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே அப்படின்னு. எதுக்குன்னே உங்களுக்கு புரியலை. என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு நஷ்டம், அவருக்கு ஒரு துக்கம், அதனால் ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்ட உடனே அவளுக்கு அவ்வளோ எரிச்சல் ஆகிட்டார்.
என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என் சத்தம் எந்த சத்தமும் என் காதில் கேட்டக்கூடாது. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் வெளியே போய் எல்லா பணத்தையும் நஷ்டமாக்கி நாசமாக்கி வெறுங்கையாக வந்து நிற்கும்போது அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து பண்ணி வஸ்திரம் போட்டு மோதிரம் கொடுத்து பாதரட்சை போட்டு கீத வாத்தியங்களும் நடன சத்தமும் கேட்டதை பார்த்த உடனே மூத்த சகோதரன் எப்படி இருந்த? சந்தோஷமா இருந்தா? எரிச்சல் ஆயிட்டான். எப்படி அவனுக்கு நீங்கள் அந்த கொண்டாட்டத்தை வச்சிங்க? எனக்குன்னு வச்சுருந்த கொளுத்த கன்றை கொண்டு போய் அவனுக்கு அடிச்சிங்களே. அந்த துக்கம் வந்து எல்லாரோட சந்தோஷப்படலாம், வா வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு வெளியே நின்னான். he never wanted to join the party. இன்றைக்கு சில பேர் அந்த when you don't process your grief properly you cannot mingle with the crowd. உங்களால் மற்றவங்களோட நீங்கள் பழகவே முடியாதுங்க. யாரோடையும் உட்கார முடியாது, யாரோடையும் பேச முடியாது. நம்மையே தனிமைப்படுத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நம்மளையே நம்ம ஒதுக்கி கொள்ளுவோம். கொண்டாட்டங்களில் பங்கெடுக்க மாட்டோம். என்னடா துக்கம் அப்படிப்படுது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எலியா என்கிற பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பாகால் தீர்க்கதரிசிலாம் கொன்று போட்டு இஸ்ரவேலில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி ஏசபேல் ராணிக்கு சென்றபோது அவள் சொல்லுகிறாள், நாளைய தினம் இந்த நேரத்துக்குள்ள உன்னை நான் கொன்று போடலைன்னா பாருன்னா. அவ்வளோதான். இவருக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு, இருதயத்தை ரொம்ப பாதித்ததுன்னு நினைக்கிறேன். அவளோட சவாலை கேட்டுட்டு வேலைக்காரனை பேர்சேபாவில் விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணமாக வனாந்திரத்துக்கு போய் சூரச்செடியின் கீழே தனியாய் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல, நான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டானா. நேற்றைக்கு வரைக்கும் தேசமே என் பக்கத்தில் நின்றுச்சுங்க. ஆனால் துக்கம் இருதயத்தை நிரப்பின போது யாருமே பக்கத்தில் கூட, வேலைக்காரன் கூட பக்கத்தில் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத காட்டில் போய் உட்காந்தது போல சூரச்செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டான். நான் போய் மனுஷ வாசனை என் பக்கத்தில் வரக்கூடாது. பிரியமானவர்களே, துக்கத்தை நம்ம சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை, ப்ராசஸ் பண்ணலன்னா யூ வில் ஆக்சுவலி லவ் லோன்லினஸ் தேன் எ பஞ்ச் ஆஃப் ஹாப்பி பீப்புள். சந்தோஷமாக இருக்கிற மக்களை பார்த்தாலே நமக்கு எரிச்சல் ஆகிடும், கூட்டத்தை பார்த்தாலே எரிச்சல் ஆகிடும். எங்கேயாவது தனியாக போயிட்டு எங்கேயாவது ஓடி ஒளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சங்கீதக்காரன் கூட அதை சொல்லுவார், எனக்கு மட்டும் பறவைகளைப் போல சிறகு இருந்தால் பறந்து வனாந்திரத்துக்கு போயிடுவேன்னு சொன்னார். துக்கம் பயங்கரமானதுங்க. நம்மளை யாரோடையும் சேர விடாது, எங்கேயாவது தனிமைப்படுத்தி நம்மளை கொண்டு போய் நம்மை வதைக்கிற பவர் வந்து துக்கத்துக்கு உண்டு. 6வது, துக்கம் எப்படி வெளிப்பாடு காண்பிக்கும்? how does it reveal itself or how does it express itself? It expresses in difficulty in focusing. ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துவதை குறைக்கிற வலிமை வந்து துக்கத்திற்கு உண்டு. கவனக்குறைவு, difficulty in focusing, difficulty in the ability to focus. அது வேலையாக இருக்கலாம், அது கொடுக்கப்பட்ட உத்தரவாதமாக இருக்கலாம், எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கலாம். ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா துக்கம் வந்து நம்முடைய இருதயத்தை வந்து மேகம் போல் அப்படியே க்ளவுட் பண்ணிடும், அப்படியே மொத்தமாக அதை மழுங்கி போக பண்ணும். gives you a lot of difficulty. துக்கத்தினால் நிறைந்தவங்க வந்து காரியங்களை மனசில் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பேசும்போது கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க சரியான தெளிவான நல்ல ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த துக்கம் வந்து அவங்க இமோஷன்ஸை வந்து டோட்டலாக ஓவர்லோட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்களால கவனம் செலுத்தவே முடியாது. நம்ம ஒன்று பேசிகிட்டே இருப்போம், அவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆல்ரெடி ஓவர்லோடட் வித் சாரோ, கிரீஃப். துக்கத்தினால் நிறைந்து கவனம் இல்லை. ஒரு முறை அப்பா சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அப்பா வந்து மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவங்க அந்த கடையில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதிரில் ரெகுலராக அந்த கடைக்கு வாடிக்கையாளராக ஒருத்தர் வருவாராம். அந்த வாடிக்கையாளர் வந்து இவங்க கடை இந்த பக்கம் இருக்குன்னா ரோட்டுக்கு அந்த பக்கத்துலேருந்து இவர் கடையை நோக்கி அப்படியே நடந்து வர்றாராம். வரும்போது கையில் ஒரு பேப்பர் அப்படியே கிழிச்சு போட்டே வந்து கடை பக்கம் வர்றாராம். பக்கத்தில் வரும்போது எங்கள் அப்பா பார்த்துட்டு அசந்து போய், அண்ணாச்சி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் அவர் கையை பார்த்தாரு. அவர் கையில் என்ன பண்ணாருன்னா, அந்த கடையில் சாமான் வாங்குற கொண்டு அந்த காசை கிழிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. சொந்த கையால் காசை கிழிச்சு போட்டே வராராம் ரோட்டில். அவர் என்ன செய்கிறேன்னு கூட அவரால் கவனிக்க முடியல. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ துக்கத்தில் இருந்தார் அந்த நேரத்தில்.
அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னு கூட தெரியல. துக்கம் வந்து ரொம்ப கொடுமையானதுங்க. இட் வில் ஜஸ்ட் மசில் யோர் கான்சன்ட்ரேஷன். சரியான தீர்மானங்கள் எடுக்க விடாது அது. கடைசியாக 7வது இந்த வசனம் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். சங்கீதம் 73 சங்கீதம் 21 முதல் 22 பாருங்க. 73 சங்கீதம் 21, 22 வசனம். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். 22 வசனம். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன்னு சொல்றார். முட்டாள் மாதிரி ஆயிட்டேன் நான் சொல்றாரு. கடைசியில் மிருகம் மாதிரி ஆயிட்டேங்க. ஏன்னா இருதயம் குத்துண்டு வேதனைப்பட்டதுனால ஆல்மோஸ்ட் பிகேம் an animal. I became senseless. I became foolish. I couldn't decide. எல்லாம் மழுங்கி போச்சு, மங்கி போச்சு. தாவீதுக்கு இந்த அனுபவங்கள் வந்தது. துக்கம் கொடுமையானது. 7வது ஏன் துக்கம் வந்து கொடுமையானதுன்னா, அது வெளிப்பாடுகள் கடைசியான வெளிப்பாடுனா, grief can begin questioning faith. துக்கம் ஒருவனை தன்னுடைய விசுவாசத்தையே கேள்வி கேட்க வைக்கும், விசுவாசத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். எதற்காக நான் விசுவாசத்தில் இருக்கணும், எதற்காக நான் தேவனை தேடணும், எதற்கு இந்த பாதையில் நான் தொடரணும், இன்னும் சொல்ல போனால் எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிள் வாசிக்கணும், எதுக்கு கர்த்தரை தேடணும், எதுக்கு கர்த்தருக்காக காத்திருக்கணும், எதுக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடணும், எனக்கு தேவையில்லை. பிக் questions of faith begins to rise when you are very very stressed out with grief. துக்கங்கள் நம்முடைய விசுவாசத்தையே கேள்விக்குறியாக மாற்றிவிடும். யோபு 23 அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது, யோபு 23, 8 முதல் 9. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவருடைய அவர் கிரியை செய்தாலும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். கிரியெல்லாம் நடக்குதுங்க, எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியல. என் விசுவாச ஜீவியமே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தின் ஆழத்தில் வந்து விசுவாசத்தை விட்டு விலகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கிரீஃப் அவங்கள நிரப்பும் போது, இனிமே நான் ஆண்டவரை பின்பற்றவே மாட்டேன், எனக்கு அந்த கடவுள் வேண்டாம், இயேசு எனக்கு வேண்டாம் என்று வாக் அவுட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் your faith begins to become questionable. நான் விசுவாசித்து என்ன பிரயோஜனம், நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஏராளமான கேள்விகள், தேவனை குறித்து கேள்விகள் உள்ளந்து எழும்பும். துக்கத்திலிருந்து அது வர்ற காரியம். We have to understand that. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கே போனீர், உம்மை நான் பார்க்க முடியல என்று சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எங்க போனீங்க ஆண்டவரே, எங்க ஒழிச்சுக்கிட்டீங்க, எங்க திரும்பினாலும் உங்களை நான் பார்க்க முடியல. என் லைஃபே ஒரு மிராஜ் மாதிரி மாறிடுச்சு. அது வந்து இட்ஸ் லைக் ஸ்மோக் அண்ட் மிரர்ஸ். ஐ எம் நாட் ஏபிள் டு see anything clearly. எதுவுமே தெளிவாக தெரியல. இது எப்போ? நான் துக்கத்தின் வேளையில். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த 7 காரியத்தில் ஒரு ஃபீலிங்லே ஆகிலும் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, கை தூக்கலாம் வேண்டாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது நம்ம ருசிச்சு வந்திருப்போம். அப்படியே வெறுமையாக உணர்கிற ஒரு உணர்வே இல்லாத ஒரு நிலை, அழுது புலம்பணும் போல தோணுது, அழுகிறேன், புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். 3வது, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கட்டுக்கடங்காத கோபம் எனக்குள்ளேருந்து எழும்புகிறது. அடுத்தது குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வுகள் எனக்குள்ள எப்பவுமே என்னை போட்டு கசக்கி பிழியுது. 5வது, எல்லாரை விட்டு எங்கேயாவது விலகி ஓடிடலான் இருக்கேன். யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு கூட்டத்தை பார்த்தாலே பிடிக்கலை, என்னுடைய அப்பாவை பார்த்தா பிடிக்கலை, எங்கள் அம்மாவை பார்த்தா பிடிக்கலை, என் மனைவியை பார்த்தா பிடிக்கலை, என் கணவனை பார்த்தா பிடிக்கலை, என் குடும்பத்தை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது, எங்கேயாவது தனியாக போயிடலான் இருக்கேன், எனக்கு கூட்டமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 6வது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, என்னால் கவனம் செலுத்த முடியலை, எதையுமே நிதானித்து முடிவெடுக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் என் லைஃப்பில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 7வது, என் விசுவாசமே தளர்ந்து போச்சு.
நான் இவ்வளோ நாள் வச்சிருந்த நம்பிக்கையே இப்போ கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த 7 காரியங்கள், இந்த உணர்வுகள் உங்களுக்கு வந்திருக்குமானா? சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு போராட்டம் பாஸ்டர். நான் சொல்கிறேன், பிசாசு போராட்டம் நீங்கள் சோதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை சோதிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு துக்கத்தை என் வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக நீண்ட நாளாக என் வாழ்க்கையில் ஹீல் பண்ணாமல் நான் வச்சிருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்குள்ள துக்கத்தை கொண்டு வந்தேன். துக்கத்தை நான் ஃப்ளஷ் பண்ணாமல், நான் அதுலேருந்து விடுபெறாமல், அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், யாராவது நம்மளை புண்படுத்தினதாக இருக்கலாம், காயப்படுத்தினதாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், ஒரு துக்கமான ஒரு மோசமான ஒரு சம்பவம் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கலாம், தவறு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப துக்கமானதை நீங்கள் சரியாக டீல் பண்ணாமல் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 7 ஆஃப்டர் மாத், இந்த 7 கிரியைகள் ஏதாவது ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கு காலையில் நமக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்துக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். துக்கத்திற்கு 7 வகையான வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் துக்கத்தை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை நீக்க வல்லவர், கண்ணீரை துடைக்க வல்லவர், நம்முடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாக மாற்றவர் வல்லவர். இந்த நாளிலிருந்து நம்ம இது ஒரு சீரீஸாக படிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துக்கம்ன்றது நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப பெரிய வயதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, திருமணமானவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. வாலிபரும் நிறைய பேர் துக்கத்தோடு தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைகள், இன்றைக்கு இளைஞர்கள், டீனேஜர்ஸ் துக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க. they don't know how to handle their grief. சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், என்னுடைய டீச்சர் என்னை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை என்னை பாதிச்சதுனால அடுத்த 10 வருஷம் என்னால் படிக்க முடியலன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணி என்னை பரிகாசம் பண்ணதுனால அந்த ஒரு துக்கம் என் மனசுக்குள்ளே வந்து அந்த வெட்கம் துக்கமாக மாறி கடைசியில் அதுலேருந்து நான் வெளியே வராததுனால இப்போ நான் கூட்டத்துக்கே வெளியே வர்றது கிடையாது. எனக்குள்ள லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சுன்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்காங்க. they are always sad, they are always walking in grief. இந்த வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் வெளியே வரும். அதை நம்ம சரியாக கையாளுறதுக்கு தேவ கிருபையை நம்ம பெறணும். என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சில வாரங்கள் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கர்த்தரினோடு இடைப்பட்டார். இந்த செய்தியின் தலைப்பு துக்கத்திலிருந்து சந்தோஷம், grief to gladness அப்படின்ற செய்தியின் தலைப்பில் இன்றைக்கு முதல் பகுதி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்லிங் grief caused by denials. தேவனுடைய மறுப்புகளால் உண்டாகும் துக்கம். அதை இப்படி கூட கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், தேவன் ஒரு காரியத்தை மறுத்ததினால் உண்டான துக்கம். தேவன் ஒரு காரியத்தை மறுத்தார், செய்ய மாட்டேன்னு சொன்னார், அதனால நான் ரொம்ப துக்கமாயிட்டேன். I became very sad because God said no. ஸோ என்னுடைய செய்திக்கு இன்னொரு தலைப்பு கூட சொல்லலாம், handling a situation when God says no. ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லும்போது ஏற்படுகிற துக்கத்தை கையாள்வது. தேவன் நமக்கு நம்முடைய விருப்பத்தை எல்லாம் செய்வாரா செய்ய மாட்டாரா? பொதுவாக நம்ம எந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூட. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கட்டோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிடுறோம். நம்ம பரவாயில்ல, நம்மளால முடியலன்னு நினைச்சா ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, முடிச்சிருவார். நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. நம்ம ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். ஆனால் அநேக வேளையில் இவ்வளோலாம் விசுவாசமாக பேசி நல்ல பாட்டு பாடி உற்சாகமாகி வீட்டுக்கு போனால்
வேலைக்கு போனால் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படலை. அப்போ தான் இடி விழும். என்ன, நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், இவ்வளோ காத்திருந்தேன், இவ்வளோ பொறுமையாக இருந்தேன், இப்படி கர்த்தர் செய்யாமல் போயிட்டாரு. இதில் வர நான் சாட்சியெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அடுத்த வாரம் எனக்கு வருது பாருங்கள் ரிசல்ட்டுன்னு பார்த்தா ரிசல்ட் வேறு மாதிரி வந்துடுச்சு. ஸோ we don't know how to handle this. இது என்ன இது, தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் நான் நினச்சிட்டு இருந்தேன், இது செய்யாமல் போயிட்டாரே. திஸ் இஸ் வேர் வி கோ ராங். இதில் தான் நம்ம தவறு செய்கிறோம். என்ன தெரியுமா, தேவனுடைய தன்மையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்ம தவறு செய்கிறோம். பொதுவாக நம்ம தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நான் நினச்சதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். பட் தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையில் உள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, அவர் நான் நினைச்சதையும் செய்வார், நான் நினைக்காதையும் செய்வார், எனக்கு பிடிச்சதையும் செய்வார், எனக்கு பிடிக்காததையும் அவர் செய்வார், நான் கேட்டதையும் செய்வார், நான் கேட்காததையும் செய்வார், நான் வேணும்னதையும் கொடுப்பாரு, வேணான்னதையும் கொடுப்பாரு. அதுதான் தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்களான்னா, you have to understand the spectrum is wide open. நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா இந்த குறிப்பிட்ட காரியம் நான் கேட்டபடி நான் நினச்சபடி நடந்துடணும் அப்படின்னு நம்ம வந்து தீவிரமாக வேலை செய்கிறோம். ஆனால் நிறைய வேலை அப்படி நடக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா, என் தேவனாலே எல்லாம் கூடும் அப்படின்றத நம்ம தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்றதை மறந்துடுறோம். நம்ம எல்லாம்னா என்ன, எல்லாம்னா என்னது, தேவனால் எல்லாம் கூடும்னு அர்த்தம் என்ன, அவர் உயிர்ப்பிக்கவும் வல்லவர், கொல்லவும் வல்லவர். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், நம்ம கொடுக்கறத கர்த்தர்னோ, எடுத்தா பிசாசுன்றோம். பொதுவாக நம்ம அப்படி தானே சொல்கிறோம். கொடுத்தா கர்த்தர், எடுத்தா யாரு, பிசாசு. சுகம் வந்தா கர்த்தர், வியாதி வந்தா பிசாசுன்றோம். நாம் அடிக்கடி நம்ம ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கிற வசனங்கள், ஒரு வசனம் வந்து, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அதே வேதம் தான் வெளிப்படுத்தல் 3:7 வாசிங்க. தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவராக பிலதெல்பியா சபைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. ஆமாம், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவர் திறந்துருவார் பாஸ்டர். ஆமாம், ஆனால் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. சாவி வந்து திறக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சாவி எதுக்கும் தான். ஆமாம், தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர்னா திறக்கவும் செய்வார், பூட்டவும் செய்வார். ஆனால் நம்மளுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, பூட்டுறாரு பாருங்க, அப்போ தான் பிரச்சனை. என்னங்க பூட்டிட்டு போயிட்டாரு, நான் தட்டிகிட்டே இருக்கேங்க, திறக்கிறத விட்டு பூட்டு போகிறாரு, வந்தார் தட்டிகிட்டே பார்த்தா அப்படி யாருன்னு சொல்லி பூட்டிட்டு போகிறாரு. அப்போ நம்மளுக்கு ஒரு மனசு துக்கமாயிடுது. என்னங்க இது, ஆண்டவர் ஏன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் சர்வ வல்லவர். He gives, he takes away, he answers, he denies, he provides, he prohibits. எந்த கரம் கொடுக்குதோ அந்த கரம் எடுக்குது, எந்த கரம் திறக்குதோ அந்த கரமே தடுக்குது. அதான் தேவன். நீங்கள் அதை புரிந்து கொள்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களில் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிரச்சனை வந்துடும் உங்களுக்குள்ள. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டோம்னா, வாயை திறந்து நம்ம ஜோம் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிடணும். செய்வார், சகலமும் செய்வார். இன்னும் சொல்லப்போனால், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய தேவன்னு சொல்லியிருக்கு. ஆனால் there are many moments in life, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் unanswered prayers இருக்குது, தெரியும்ல. எத்தனையோ ஜபங்களை ஆண்டு கேட்காமலே வச்சிருக்காரு, எத்தனையோ கதவுகள் திறக்காமலே இருக்கு, அப்படியே மூடப்பட்ட கதவுகளாகவே இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேட்குறோம், வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? ஏன் ஆண்டவர் கதவு திறக்கலை? ஏன் ஆண்டவர் கூப்பிடும்போது உனக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்னார், கேட்காம உட்காந்துருந்தா என்னங்க அர்த்தம்? அப்புறம் காது கேட்கலையா? இல்லை, காது கேட்குது. ஆனால் செயல்படுறதும் அவருடைய வல்லமை தான், செயல்படாமல் இருக்கிறதும் அவருடைய வல்லமை தான். இப்போ ஒருத்தர் வந்து நார்மலாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் எழுந்தால் மட்டும் நார்மல் கிடையாது, உட்காந்தாலும் நார்மல் தான் இல்லையா? முழிக்கிறவங்க மட்டும் நார்மல் இல்லை, தூங்குறவங்க கூட நார்மல் தான்.
அப்போ தேவன் வந்து எழும்பவும் செய்வார், உட்காரவும் செய்வார், விடுவிக்கவும் செய்வார். தேவன் வந்து விடுவிக்காமல் அமைதியாக இருக்கவும் செய்வார், பேசவும் செய்வார், அமைதியாக இருக்கவும் செய்வார், கண்ணையும் திறப்பார், கண்ணையும் மூடுவார். தட் இஸ் காட். அந்த தேவரை நாம் புரிந்து கொள்ளாத வரைக்கும் நிறைய வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வர்ற சில அனுபவங்கள் நம்ம நிலை குலைய செய்யும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் காட்ஸ் டினையல்ஸ். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யாமல் விட்டுறாரு பாருங்க. அந்த நிலைகளை கடந்து போன சில மனிதர்கள் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் வந்து செய்யக்கூடிய தருணங்களில் செயல்படாமல் நின்று போனது வந்து, அல்லது நமக்கு எதிரடையாக இருக்கிறது போல தோன்றுகிற சில நிலைகள் வந்து நம்மளை ரொம்ப துக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். இட் டேக்ஸ் அஸ் இன்டு கிரீஃப். மிகுந்த துக்கத்துக்குள்ளே நம்மை கொண்டு போயிடும். அதில் இன்றைக்கு 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர்றேன். அவர்களை பற்றி பெருசாக விளக்க போகிறதில்ல, பட் we are going to learn some lessons. இது 3மே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். பட் இன்றைக்கு எப்படி ஆண்டவர் இவங்களுடைய விருப்பங்கள், ஜபங்கள், இவங்களுடைய நலன்களை எல்லாம் வந்து ஆண்டவர் தடுத்துறது போல தோற்றம் அளிக்கிற சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் முதலாவது கதாபாத்திரம் யாருன்னா ஆதாம் ஏவாள். எழுதுங்க, ஆதாம் ஏவாள். தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே தடுத்த காரியங்கள் அல்லது செவி கொடுக்காமல் போன காரியம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 3 23 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று பார்க்கிறோம். என்ன செய்தாரா சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்துக்கு போகிற பாதையில் கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்க அல்லது எரிஞ்சுக்கிட்டு இருக்க சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வச்சுட்டு உள்ள வந்துடாதன்னு சொல்லி மனுஷனை வெளியே துரத்தி தோட்டத்துக்கு வெளியில் ஒரு காவல் பண்ணார். இந்த தோட்டம் என்ன தோட்டம் தெரியல உங்களுக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால் நீங்கள் 15ஆம் வசனத்தை பாருங்க. 15 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எந்த தேவன் ஒரு நாள் ஆதாமை சிருஷ்டித்து அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சு இதை நீ பண்படுத்திக்கோ, இதை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய உத்தரவாதத்தையும் பொறுப்பை அவன் கையில் கொடுத்து அவனை அவ்வளோ கனம் பண்ணி மகிமைப்படுத்தினாரோ, அதே ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா வெளியே போ, உள்ள வந்துடாத அப்படின்னு கேட்டை பூட்டுறாராங்க. எப்படிங்க இருக்கும் அது? ஒரு நாள் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொன்னார், இங்கே இருக்கிற அத்தனை மிருக ஜீவன்களையும் ஊரும் பிராணிகள் பறக்கும் பறவைகள் அத்தனையும் நீ ஆண்டு கொள்னாரு. யூ ஆர் தி ஓனர். நீ வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும், கைக்குள்ள கொண்டு வா அப்படின்னு அவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துட்டு உள்ள வந்துடாத நேரம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எனக்கு நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன். நான் என்னன்னா, ஆதாமை துரத்தினாரன்னா அந்த மிருகங்கள்லாம் உள்ளதான் இருந்துச்சு போல இருக்கு. தோட்டத்தில் எந்த மரமும் பட்டு போன மாதிரி தெரியல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாருக்கும் முன்னால் ஒரு பெரிய அவமானம். இவ்வளோ நாள் இவர் தான் அதிகாரியா, மந்திரியா, இவர் தான் ஆஃபீஸரா, இவர் தான் சூப்பர்வைசராக சுற்றிட்டு இருந்தார். இப்போ இவரை கொண்டு வெளியே விட்டார, உள்ள வரவே முடியாதபடி கேருபீன்களை வச்சுட்டு போயிட்டார். நீங்கள் அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நிச்சயமாக நினைக்கிறேன் ஆதாம் வந்து கெஞ்சிருப்பான், ஒரு முறையாவது வந்துட்டு போகிறேன், இவ்வளோ நாள் நான் தங்கிட்டேன், வந்துட்டு போகிறேன். சரி, உள்ளந்து எடுத்தவர் வேற ஒரு தோட்டத்தில் போட்டால் கூட பரவாயில்ல. அவர் சொல்கிறாரு, நீ வெளியே போவ, நீ நிலத்தில் பயிரிடணும்னு நினச்சி குத்தி நீ பயிரை போட்டால் அது முளைக்கும் போது என்ன வரும்? முள் வரும்ன்றாரு. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். இந்த வாழ்ந்து கட்ட வேண்டாங்க பாருங்கள், அந்த நிலைமை இது. ஒரு முறை ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வந்து இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் எம்என்சியில் நான் இந்த பொசிஷனில் இருந்தேன் பாஸ்டர், நான் வந்து ஆனால் எல்லாரும் சூழ்ச்சி பண்ணி என்னை தூக்கி வெளியே போட்டாங்க, ஐ லாஸ் மை ஜாப். இப்போ எனக்கு என்ன பெரிய ட்ராமாவாக இருக்குன்னா, நான் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், ஆனால் டெய்லி அந்த ஆஃபீஸ் வழியாக தான் நான் கடந்து போக வேண்டியிருக்கு. நான் அங்கே வந்து இத்தனை லட்சம் நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன்,
இப்போ நான் லட்சங்கள் இல்லை ஆயிரங்களில் தான் நான் சம்பாதிக்கிறேன். நான் அதே ரோட்டில் என்ன கம்பீரமாக ஒரு டிரைவர் எனக்கு இருந்து நான் ஒரு ப்ளஷ் காரில் நான் ட்ராவல் பண்ணேன். அதே ஆள் அதே ரோட்டில் நான் ஆயிரங்களுக்கு வேலை செய்கிறோம்னா நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்போல்லாம் நான் பார்க்குறேனோ என்னால் தாங்க முடியலன்னு சொன்னார். ஆதாம் ஏதோ கம்பெனி மாறினது இல்லைங்க, ஒரு தேசம் போல இருந்த ஒரு தோட்டத்தை, ஜீவன் நதிகள் புறப்பட்டு வந்த ஒரு தோட்டத்தை ஒரே நாள் ஆண்டவர் தூக்கி வெளியே போட்டு டோரை லாக் பண்ணி உள்பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி தடுத்தார். அப்படின்னா அது எப்படிப்பட்ட உணர்வை அவனுக்கு கொடுத்துருக்குன்னு யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஆதாமுடைய ஷூஸில் நீங்கள் இருந்து நீங்கள் யோசித்து பாருங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய தண்டனை எதுன்னு கேட்டால் ஒரே பழத்தை சாப்பிட்டானா, அவ்வளோதான். ஒரு பழம் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லி விலக்கி வச்ச நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை புசிச்சதுனால வெளியே போ, உள்ள வரக்கூடாது. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, ஒரே ஒரு மீறுதல் தூக்கி வெளியே போட்டுருச்சு அவனை. சில வேளையில் God's denials and the way God treats us can be very startling. அது ஆச்சரியமாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த காரியத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இவ்வளோ பெரிய தடுப்பா, என்ன இது, தேவன் என்ன இரக்கம் இல்லாமலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணும். சரி, இது முதல் ஆள். இன்னொரு ஆளை கொண்டு வரேன். அவர் இன்னும் ரொம்ப கிரீவியஸ். அவருடைய ஸ்டோரி இன்னும் வேற லெவலில் இருக்கும். அவர் யாருன்னா மோசே. மோசேயினுடைய சம்பவத்தை பற்றி நீங்கள் படிப்பீங்களான்னா, பிறக்கும் போதே எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட போது ஆண்டவர் இவனை மட்டும் உயிரோடு எடுத்து காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இவன் வளர்க்கப்பட்டு எகிப்தினுடைய சகல கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட ஒரு வெரி வெரி ஸ்மார்ட் இண்டிவிஜுவலாக கர்த்தர் வளர்க்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள மக்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கும்போது இவன் ஒருத்தன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரும் சிறப்புமாக வளர்ந்து எழும்புகிறான் மோசே. இந்த மோசே எகிப்தியன் என்று தன்னை எண்ணாமல் எபிரேன் என்று கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய ஜனங்கள் விடுதலைக்காக இந்த மனுஷன் போராடும் போது அந்த போராட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளாம 40 வருஷம் நாடு கடத்தப்பட்ட மனுஷன் போல ஒழிச்சிட்டு வாழ்ந்தார். மீதியான வனாந்திரத்தில் போய் 40 years he lost his palace, தன்னுடைய ப்ரிவிலேஜஸ், பொசிஷன் எல்லாம் இழந்து ஆடு மேய்க்கிறவனா மாறினான். நான் இந்த ஜனங்களுக்கு வரமாட்டேன், விட்டுருங்கன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் விடமாட்டேன்ட்டார். திருப்பி வான்னு கூட்டு அவனை பார்வோனுக்கு முன்பாக அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு கட்டத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க, இது கர்த்தருடைய விரலுங்க, இது இட்ஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 10 பெரிய அடையாளங்கள், அற்புதங்களை அங்க இருக்கிற சாஸ்திரிகள், ஜோசியர்கள்லாம் பிரமிக்கத்தக்க அளவில் அடையாளங்கள், அற்புதங்களை செய்து எல்லாரையும் பிரமிக்க பண்றான். கடைசியில் ஒரு நாள் ராத்திரி இரவோடு இரவாக ஆண்டவருடைய கிருபையினால 6 லட்சம் பேர், எத்தனை பேர்? 6 lakh, 6 லட்சம் பேரை விடுதலையாக்கிட்டு வெளியே வர்றாருங்க. என்ன சொல்லி கூட்டு வந்தார் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நமக்கு தருவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், செழிப்பான தேசம், கட்டாத வீடு, நட்டாத தோட்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அத்தனை பேரை கூட்டுக்கிட்டு 40 years நடந்தாருங்க வனாந்திரத்தில். வனாந்திரத்தில் இவர் செய்த கிரியைகள்லாம் என்ன மாதிரி கிரியை? தண்ணி இல்லைன்னா போதும், கற்பாறை அடித்தா தண்ணி வந்துடும். ஆகாரம் இல்லையா, வானத்திலேருந்து மண்ணா இறங்கி வரும். மாறான்னு ஒரு இடத்துக்கு கசப்பான நீரை ஒரு ட்விக்கை போட்டு சரியாயிடுச்சு. செங்கடலை 2 பிறக்கிறார். என்ன ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தேவ தாசனாக எழும்பினாருங்க இவர். கடைசியில் ஒரு நாள் இவர் இந்த ஜனங்க கோவம் மூட்டி நிற்கும் போது கர்த்தர் சொன்னார், தண்ணி வேணும்ல, அந்த கண்பலையை பார்த்து என்ன பண்ணு, பேசுனாரு. இவன் பேசாம கோவத்தில் போட்டு அடிச்சான். 2 முறை தண்ணி வந்துருச்சு. ஜனங்கள்லாம் தண்ணி குடிச்சு அவன் போயிட்டான். இவன் கோவம் மூட்டினவெல்லாம் தண்ணி குடிச்சு போயிட்டான். கர்த்தர் கூப்பிட்டாரு, என் நாமத்தை நீ உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் பண்ணலை, நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்கல, இந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டேன்னாரு.
ஏங்க இதை நீங்கள் நம்ம சர்வமாக படிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிடுறோம். பட் ஜஸ்ட் இமேஜின் a tall leader எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக பொறுமைசாலியாக சகிச்சுக்கிட்டு இவ்வளோ உயர் ஸ்தானத்தில் இருக்க மனுஷனை ஆண்டவர் வந்து நீயே உள்ளே போக மாட்டேன்னு சொன்னால் எப்படி ஒரு வெட்கக்கேடுன்னு யோசித்து பாருங்க. இட்ஸ் a huge shame and embarrassment for this person. ரெண்டாவது முறை கேட்க போனால் இனிமேல் இதை பற்றி பேசாதன்னாரா. யூ வில் நெவர் கோ இன்சைட். உள்ளே விட மாட்டேன், போகக்கூடாது. ஏங்க ஒரு நாள் இந்த மோசே எப்படிப்பட்ட ஒரு டால் லீடர்னு கேட்டால், அவருடைய சொந்த தங்கச்சியும் அவருடைய சகோதரன் சேர்ந்து இவர்கிட்ட வந்து மோத வந்த சகோதரி மிரியாம் வந்து குஷ்டரோகியாக மாறினாள். அப்படி ஒரு பவருங்க இவருக்கு. இவரை பார்த்தாலாம் நடுங்குவாங்க. இவருக்கு விரோதமாக வந்து கலகம் பண்ணின கோராகின் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்னன்னா, பூமி ரெண்டாக பிளந்து உள்ள மொத்தமாக குடும்பம் போயிட்டான் உள்ள. அப்போ அவரை எப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் அவரை எப்படி ஜனங்க அணுகியிருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். டியூட்டரானமி 34:10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதை நீங்கள் அப்புறமா கொஞ்சம் நிதானமாக உட்காந்து வாசித்து பாருங்களேன். அதாவது இன்காம்பரபிள் லீடர். இவருக்கு இணையாக ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலில் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்க. ஜனங்க முன்னால் அவ்வளோ பெருமையாக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் இப்படி ஒரு முறை சொன்னார், இங்கே பாரு இவனுங்க அத்தனை பேர் அழிச்சு போடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் கேனன் கூட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ இவர் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன சொல்லலாம்? பரவாயில்ல ஆண்டவரே, இவனுங்களோட முட்டி மோதுறதுக்கு நானும் என் குடும்பமும் நாங்கள் எங்கே போகிறோம்? கானானுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா அப்போ முட்டி போட்டு அழுதுச்சோம், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்னத்துக்கு ஆகும்? ஜனங்க நடுவில் உன் பற்றி என்ன கெட்ட பேர் வந்துடும், புறஜாதிகள்லாம் உண்மை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க ஆண்டவரேன்னு ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். இப்போ தலை மேலே வந்து விடிஞ்சது, நீயே போக மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு லீடர் என்ற கண்ணோட்டத்தில் அதை யோசித்தீங்கன்னா இதை போல் ஒரு வெட்கக்கேடு வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் வந்து நீ இது பேசாதன்றார். He denied entry into the promised land. ஆதாமை பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு காவல் பண்ணிட்டாரு. மோசையை பார்த்தா 80 வருஷம் இதுக்காக காத்திருந்த ஒரு மனுஷனை உள்ளே வராதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி போட்டார். என்ன வேலை செஞ்சானா, கோபத்தில் 2 அடி அடித்தானா, அவ்வளோதான் முடிஞ்சது, உள்ளே வரக்கூடாது. இன்னொரு மனுஷனையும் காட்டுறேன். இவரும் வந்து ரொம்ப ஆண்டவரால் டினையல் அனுபவித்தார். 3வது பேர் என்னென்னா தாவீது. எழுதுங்க, தாவீது. இந்த தாவீது கதை என்னன்னு பார்த்தா, இவர் வந்து கேதுருமர வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஆலயம் வந்து கூடாரத்தில் இருக்குது, உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்குது, நம்ம கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும். அதுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க? சும்மா ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர் ஆலயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு போல. கர்த்தருடைய ஆலயத்துக்காக இவர் என்ன செய்தார்னா, இடத்தை இவர் தான் வாங்கினார். He bought the land. 2வது, தேவனிடத்தில் ஆலயத்தை கட்டும் திட்டத்தை பெற்றார். வரைபடம் இவர் கையில் வந்துச்சு. 3வது, இந்த ஆலயத்துக்காக தன்னுடைய அத்தனை சேவிங்ஸையும் கொடுத்தாருங்க. தன்னுடைய எல்லா சேமிப்பையும் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஃபுல்லாக டொனேட் பண்ணார். அது வந்து சின்ன காசு இல்லை, பல டன்ஸ் ஆஃப் கோல்டு. உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு யுத்தத்துக்கு போய் சம்பாரித்த காசு எல்லாம் சேர்த்து அவர் தனக்குன்னு வச்சுருந்தா அந்த கேதுருமர வீட்டை ஃபுல்லாக கோல்டாகவே மாற்றிருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் அத்தனை காசையும் கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயம் கட்டணும்னு கொண்டு போய் டொனேட் பண்ணார். மற்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து முடிச்சா கர்த்தர் சொல்கிறார், நீ கட்ட மாட்ட, நீ கட்டக்கூடாது, நீ ஆலயம் கட்டக்கூடாது. நீங்கள் 2 சாமுவேல்
7ஆம் அதிகாரம் 12-13 வாசித்தால், உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பிளான் வாங்கினது இவர், ஆசைப்பட்டது இவர், கொடுத்தது இவர், ரெடியானது இவர், இடம் ஆயத்தம் பண்ணது இவர். எல்லாம் ரெடி பண்ண பிறகு நீ கிடையாது, உன் பையன் கட்டுவான். இந்த பையன் யாருன்னு கேட்டால், சாலமோன்ட்ட போய் இனி யாருப்பான்னு கேட்டால், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். இது எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க. இங்கே நான் ஒரு ராஜா உட்காந்துருக்கேன், 40 வருஷமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு, எல்லா பணத்தையும் சேர்த்துக்கிட்டு, நிலத்தை வாங்கி, திட்டத்தை வாங்கி, காணிக்கையை கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன். போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையை வச்சு ஆலயம் கட்டுறேன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, எவ்வளோ எம்பாரசிங்காக இருக்குங்க அது. எத்தனை காரியங்கள் ஆண்டவருக்காக இந்த மனுஷன் செஞ்சாங்க. வேதத்தில் இருக்கிற பெரிய புஸ்தகத்தில் சங்கீத புஸ்தகத்தின் பெரும் சங்கீதங்களை சங்கீதக்காரன் தான் எழுதினான். இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் அரசாட்சி செய்து, அதை ஆளுகை செய்து, கட்டமைப்பு செய்து, எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு அந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினதெல்லாம் இவர் தான். இவ்வளோ செய்த மனுஷனுக்கு இப்போ கடைசி முடிவுரை எப்படி எழுதப்படுதுன்னா, நீ கட்ட மாட்ட. எப்படி இருக்கும்? How will it be when God says no? நான் வேணும் விரும்புகிறேன் அப்படின்னா நீ முடியாது, கட்டாத. ஆதாம வெளியே போ, உள்ளே வராது. மோசேட்ட உள்ளே போக மாட்டேன், தாவீதுட்ட கட்ட மாட்டேன். என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், ஏன் கட்டக்கூடாது? நிறைய ரத்தம் சிந்திருக்க. யாருக்கு ரத்தம் சிந்தினார்? யாருக்கா ரத்தம் சிந்தினார்? கோலியாத்தை கொன்றது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் கொன்னாரு. தேசத்துக்காக தேவ ஜனங்களுக்காக நின்று போராடினதுக்கு நீ நிறைய ரத்தம் சிந்திருக்க, நிறைய யுத்தம் பண்ணியிருக்க. உன் கையால் கட்டக்கூடாதுன்னா எப்படிங்க இருக்கும்? இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் யுத்தமே பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் என் ஜீவனை பணைய வச்சுக்கிட்டு நான் போயிருக்க மாட்டேன். கர்த்தர் நோ 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 நோ, கிடையாது, நீ கட்டக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை இந்த 3 காரியங்களை உங்களை சம்மந்தப்படுத்தி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஆதாமை போல ஒரு சின்ன தப்புக்கு ஆண்டவர் கதவை அடைக்கிறாருன்னும் போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. மோசேயை போல ஒரு சின்ன தவறுக்கு போக வேண்டிய தேசத்தை அடைச்சி விட்டாருன்னா யோசித்து பாருங்க. 3வது, ரத்தம் சிந்திட்டேன்ற ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் ஆலயத்தை கட்ட மாட்டேன்னு சொன்னது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. How will you face God's denial? தேவன் முடியாது என்று சொல்லும் போது நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்வீங்க? How do you handle that? நான் நிச்சயமாய் நம்புகிறேன், மாம்சத்தில் இருக்க யாருக்கா இருந்தாலும் இது நிச்சயமாய் பெரும் துக்கமாக இருக்கும். Why would not God stand on my side? ஏன் என் தேவன் என் பட்சத்தில் நிற்க மாட்டேங்கிறார்? ஏன் எனக்காக பரிந்து பேச மாட்டேங்கிறார்? ஏன் எனக்காக யுத்தம் பண்ண மாட்டேங்கிறார்? ஏன் எனக்காக வழக்காட மாட்டேங்கிறார்? ஏன் என் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறார்? Why am I left alone? இந்த கேள்வி இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த 3 பேருடைய லைஃப்பும் எவ்வளவு துக்கத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கற்பனை கொஞ்சம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஷூஸில் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வெட்கக்கேடாகவும் ரொம்ப துக்கமாகவும் மாறிடும். ஆனால் இந்த 3 பேருடைய லைஃப்பை நான் வாசித்த பொழுது இவங்க அந்த துக்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எஸ்பெஷலி when you go through denials. நம்ம வாழ்க்கையில் முடியாது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு 2 வார்த்தையில் சொல்ல போகிறேன். 2 வார்த்தைகள், ரைட் இட் டவுன். நம்பர் 1, how to handle grief amidst God's denials. தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? How to handle grief in the midst of God's denials. தேவனால் மறுக்கப்படும் போது ஏற்படும் துக்கத்தை எப்படி கையாள்வது? How to handle grief. 2 வார்த்தைகள். நம்பர் 1, remain humble. Remain humble. தாழ்மையாய் இருங்கள். தாழ்மையாய் இருங்கள். இந்த பாடத்தை இந்த 3 நபர்கள்ட்ட கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை. ஆதாமை பாருங்கள், தோட்டத்தை பண்படுத்த காக்கும்படி அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது, வெளியே தள்ளி போட்ட அந்த ஆதாமை பாருங்கள்.
அவன் எப்படி இதை கையாண்டான், இந்த துக்கமான சூழ்நிலை எப்படி கையாண்டான் என்று கேட்டால் மிக தாழ்மையாக கையாண்டான் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். எப்படி நான் தாழ்மையாக கையாண்டான்னு சொல்கிறேன்? முதலாவது, தேவன் தனக்கு தந்த மனைவியோடு அவன் போராடவே இல்லை. இவ்வளத்தையும் இழந்து, அதிகாரத்தை இழந்து, மகிமை இழந்து, தோட்டத்தை இழந்து வெளியே போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொண்டு வந்ததற்கு காரணம் யாரு? மனைவிங்க. அந்த அம்மா போய் பண்ண வேலை தான். அவள் வஞ்சிக்கப்பட்டாள். முதலாவது அவள் வஞ்சிக்கப்பட்டாள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தது மனைவி. அந்த அம்மா கொண்டு வந்து இவருக்கு கனியை கொடுக்க இவர் சாப்பிட்டார். ஆனால் வேதம் எப்படி முடியுது பாருங்க அந்த கதை. தன்னுடைய மனைவியினால் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு கூட ஒரு நாள் சொன்னார் அந்த மனைவியை பார்த்து, நீ எனக்கு எலும்பின் எலும்பும் சதையின் சதையா மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிற. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு தான் வெளியே வந்தார். அந்த மனைவியை கொண்டு தான் பிள்ளைகளை பெற்றார். He understood, yes, I got into problems. பட் அதுக்காக ஐ எம் நாட் த்ரோயிங் tantrums. அதுக்காக நான் என் கோபத்தை வெளிப்படுத்துறதில்ல, தாழ்மையோடு வெளியே வரேன். அந்த மனைவியோடு தான் கடைசி வரைக்கும் இருந்ததை பார்க்குறோம் இல்லையா? தேவனிடத்துலையும் ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கான் இந்த மனுஷன். தேவனிட்ட போய் எந்த போராட்டம் பண்ணி கேள்வி கேட்டு தேவனோட வாக்குவாதம் பண்ணினதை வேதம் சொல்லவே இல்லை. தேவனுக்கு முன்பாக கூட தாழ்மையாக இருந்தார், ரொம்ப தாழ்மையாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டேன்னு நிறுத்தும்போது உள்ளந்து எப்படி நமக்கு தூண்டப்படும்னா, கோபம், இனிமேல் தேவனை தேட மாட்டேன், அவர் முகத்துக்கு பக்கமே வரமாட்டேன், எங்கேயாவது தூரம் போயிடுவேன், ஒளிஞ்சிடலாம், இனி வரக்கூடாது, தவிர்த்துடணும். இப்படி தான் மாம்சத்தில் உணர்ச்சிகள் எழும்பும். ஆனால் தேவ மனிதர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் செய்கைகள் எல்லாம் உனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு. Humble yourself before God. You don't understand everything. You don't know everything. You cannot make sense of everything. எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். Humbly receive his counsel. அவருடைய ஆலோசனையை தாழ்மையோடு பெற்றுக்கொள். மோசேயை பாருங்க, நீ பார்க்க மாட்ட, நீ உள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மோசே என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, தயவு செய்து பார்க்க விடும், இனிமே அதை பற்றி பேசாத. வேணா ஒன்று செய்கிறேன், பார்க்க மட்டும் விடுறேன், பார்க்க மட்டும் விடுறேன். ஏங்க எப்படி இருக்குன்னு இதை கொஞ்சம் நீங்கள் மோசேனுடைய ஷூஸில் நின்று நீங்கள் அதை பாருங்களேன். வேதம் சொல்லுது, இந்த கூட்டம் முழுசும் வணங்கா கழுத்து, இந்த கூட்டம் முழுசும் இருதய கடினம் உள்ள ஜனங்களுங்க, எப்பவுமே போராடி கலகம் பண்ணுற ஜனம். அப்படி சுற்றி பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. இவருக்கு வாழ்நாள்லாம் தொந்தரவு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. வயசான தாத்தா உள்ளே விட மாட்டேன்ட்டார் ஆண்டவர், உள்ளே போகக்கூடாது. ஆனால் இந்த மோசே எவ்வளவு தாழ்மையாக இருந்தாருன்னா, நீ உள்ளே போக மாட்ட, கண்ணால் தான் பார்ப்பேன்னா, சரி ஆண்டவரே பார்த்துக்கிறேன். அந்த மலையின் மேல் நின்று அந்த தேசத்தை பார்த்து களி கூர்ந்தாராம். நான் என்னென்ன வச்சு பார்த்தேன், நீங்கள் நல்லவங்க, நான் என்ன வச்சு பார்த்தேன், நான் என்ன வச்சு நான் பார்த்தா, நான் நினச்சேன் அந்த சுச்சுவேஷனில் நான் இருந்திருந்தேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உள்ளே போகாதது எது கண்ணால் பார்க்கணும், நீங்களே வச்சுக்கோங்க போங்க, நான் வரவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், எங்கன்னா போகிறேன், வேணா எகிப்து கூட திரும்பி நடந்து போயிருப்பேன். நான் இவ்வளோ தூரம் 40 வருஷம் நான் அலையை விட்டு கூட்டு வந்துட்டு பார்க்க மாட்டேன், உள்ளே போக மாட்டேன், சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. வேடிக்கை பார்க்குறக்க வந்தோம் நாங்கள் இவ்வளோ தூரம். கோபம் வருமா வராதாங்க? அந்த மனுஷன் தாழ்மையாக நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். He humbled himself before God when God changed the plan and God said, you are not going inside. It's okay Lord, நான் பார்க்குறேன் ஆண்டவரே, என்னை பார்க்க தான் 40 வருஷம் நடக்க விட்டு பார்த்துட்டு போ அப்படின்னா, ஓகே லார்ட் ஐல் see, பார்த்துட்டு போகிறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செஞ்சிடறேன்ப்பா. என்ன ஒரு தாழ்மைங்க, என்ன ஒரு தாழ்மை. அதை நினச்சி நான் உண்மையாகவே உருகிட்டேன். நான் இன்றைக்கி உண்மையாகவே என் உள்ளம் உடஞ்சிருச்சு எனக்கு இன்றைக்கி. இந்த மனுஷன் எவ்வளோ ஒரு ஹியூமிலிட்டி அவருக்கு இருந்திருந்தா. அந்த மனுஷன் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். கீழே நிற்கிறோம், என்ன கிண்டல் பண்ணிருமா தப்பார், அப்படியே உள்ளே கூட்டு போகிற, உள்ளே கூட்டு போனார். அவரே போகல, அவரே வேடிக்கை பார்க்க அண்டர்ஸ்டாண்ட் அடிக்க வச்சு அமுச்சு விட்டாருப்பார்.
சொல்லியிருப்பான். அந்த ஜனங்களுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய ஒரு தலை குனிவு. He just received it so humbly. தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். தாவீதை பாருங்க, கர்த்தர் நீ ஆலயத்தை கட்ட மாட்டாயினார். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியும் இல்லைங்க? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா, எப்பொழுது தெரியுமா? கட்ட மாட்டாயின்னு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி விட்ட சொல்லிவிட்ட பிறகு அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஏங்க, நம்ம அப்படி ஜோம் பண்ணுவோம். நானாக இருந்தால் எப்படி ஜோம் பண்ணியிருப்பேன்னா, தேவரீர் இதுவரைக்கும் என்னை ஏன் கொண்டு வந்தீர்? அன்றைக்கே கோலியாத்திட்ட கொண்டு போட்டிருக்கலாம். இதெல்லாம் பார்க்கணுமா என் வாழ்க்கையில்? இப்படி தான் நான் அலறி இருப்பேன். நீங்களாம் சிரிக்கிறீங்க, நீங்களாம் நல்லவங்க, எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு இருக்கிற வேதனையில் அப்படி தான் கொட்டி தீர்த்துருப்பேன். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறது பாருங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு காசையும் கொடுத்து, நிலத்தையும் வாங்க வச்சு, திட்டத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து, ஆண்டவரே இதை செய்கிறதுக்கே நான் ஏமாத்துறேன், என் குடும்பம் ஏமாத்துறேன், என் வீடு ஏமாத்துறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகுகாலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியேனை அறிவீர், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி. ஏங்க, எனக்கு இந்த வார்த்தையை படித்தோன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அதாவது நான் என்ன மாதிரி யோசித்தேன் இன்னைக்கு அப்படின்னா, அதாவது தாவீதுடைய ஷூஸில் நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, அதாவது நீ கட்ட மாட்டப்பா, உன் பையன்தான் கட்டுவான்னு அறிவிக்கிறதான் பெரிய காரியம் அறிவிச்சிருக்கேன் எங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, நீங்கள் யோசித்தீங்களா தெரியல, நான் யோசித்தேன் எப்படின்னா, இதெல்லாம் சொல்லாமலே ராத்திரி தூங்கும் போது உயிர் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கோங்க. ஆமாங்க, எதுவுமே சொல்லாமல் படுத்தாருங்க, காலையில் எழுந்துச்சு ஆளை காணோன்னா போயிட்டாருன்னா பரவாயில்ல, இதையும் சொல்ல வச்சு இதெல்லாம் அனுபவிக்க வச்சு கடைசி நாள் வரைக்கும் ஏங்கி ஏங்கி சாவுறது எவ்வளோ துக்கங்க அது. ஆனால் இவர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன சொல்லிட்டீங்க பாருங்க, இதெல்லாம் பெரிய காரியம், நீர் பெரியவர். எப்படி தெரியுமாங்க அந்த மனுஷன் சொல்ல முடிஞ்சது? such great humility before God. ஆசையாக லேண்டை வாங்கி பணத்தை சேர்த்து பொண்ணை கொடுத்து காணிக்கையாக கொடுத்தான், சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்த பிறகு கட்ட மாட்டேன்னா, இந்த பெரிய காரியங்களெல்லாம் எனக்கு அறிவிச்சிருக்கீங்களே ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம். who am I Lord? ஹியூமிலிட்டிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தின் நடுவில் நாம் எதிர்பாராத காரியங்கள், நாம் நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் தடை செய்யப்படும் போது தேவ மனிதர்கள் எப்படி இந்த துக்கத்தை ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், they were very humble. ஆண்டவரே, இதெல்லாம் பார்த்து நான் துக்கப்பட்டு இருக்க மாட்டேன், ரொம்ப தாழ்மையாக உமக்கு முன்பாக அடி பண்ணிக்கிறேன், நீர் பெரியவர் ஆண்டவரே, உமக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்ததுக்கே நான் தகுதி இல்லாதவன், என் வீடுக்கு எந்த தகுதி கிடையாது. ஐ ஹம்பிள் மை செல்ஃப் லார்ட். உங்களுடைய திட்டத்துக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் கேள்வி கேட்கலை, நான் முறையிடலை, நான் போராடலை, நான் வாக்குவாதம் பண்ணலை, எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி போராடலை, ஆண்டவர் ஆம் ட்விஸ்ட் பண்ணலை, உம் சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. humbled himself. humbled himself. ரெண்டாவது ஒரு வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். இந்த 3 சம்பவங்களில் இன்னொரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நம்ம கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் டினாயல், நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணும்போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை தடுக்கும் போது, கதவுகளை மூடும்போது, தாழ்மையாக இருப்பது மாத்திரம், நாட் ஓன்லி பீயிங் ஹம்பிள், நம்பர் 2, பி ஹோப்ஃபுல், ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையுடன் இருங்கள். இதுதான் நம்ம படிக்கிற 2வது பாடம். ரிமைன் ஹோப்ஃபுல், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. என்ன நம்பிக்கை? இந்த 3 சம்பவங்களை வேகமாக திருப்பி ஸ்கேன் பண்ணுறேன். ஆதாமுடைய கதையை பாருங்கள்.
இவ்வளவு நாள் அதிகாரியாக, ஆளுகை செய்கிறவனாக, பண்படுத்துகிறவனாக, காக்கிறவனாக, ஒன் மேனுங்க, ஒரே ஆள் தனியாக இந்த தோட்டத்தை வச்சுட்டு ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ தோட்டத்துக்கு வெளியே நிற்கிறான். உள்ளே கூட போகக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் கேருபீன்களை வச்சுட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் எவ்வளவு நம்பிக்கையோடு தொடர்ந்து வாழ்ந்தான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் பிடிச்சிக்கிட்டான்னு நான் நம்புகிறேன். ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அதை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. He continued living with hope. அவனுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் தோட்டத்தை வெளியே தள்ளிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதும் நன்மைக்கு தான். நான் தீமைன்னு எனக்கு தெரிகிறது நன்மைக்கு. ஏன் நன்மை? நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும். என்ன இங்கே என்ன விஷயம் தெரியுமா? இதில் ரகசியம் என்ன தெரியுமா? முன்னால் ஆதாம் பாவம் இல்லாமல் இருந்தான், இப்போ பாவம் செஞ்சிட்டான். Now he is a sinner. அவன் பாவி. ஒரு பாவியாக போய் இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசிச்சிட்டா இவன் சாகாம வாழ்நாளெல்லாம் எப்படி தான் இருப்பான்? பாவியாகவே இருப்பான். ஆண்டவர் சொன்னார், அப்படி வேண்டாம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரைஸ் என்ன தெரியுமா? ஃபார் அ சின்னர். பாவத்துக்கு ஆண்டவர் கொடுத்த சம்பளம் என்ன தெரியுமாங்க? மரணம். And in my humble opinion, that's the best thing God can do. ஆண்டவர் கொடுத்த சிறந்த காரியம் என்ன தெரியுமா? மரணம் தான். நீ இந்த பாவத்திலே வாழ்நாளெல்லாம் நீ அவதிப்படாமல் இருக்குதுக்கு உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன், மரணம். ஆனால் மறந்துடாத, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. இந்த மரணத்தை ஜெயிக்கிற 2ஆம் ஆதாம் ஒருத்தர் வரப்போறாரு. அவரை விசுவாசிக்கிற எவனும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதனால தேவன் என்ன செய்தார்னா, தோட்டத்துக்கு போகிற வழி அடைச்சிட்டாரு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு மேன்மையான ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணாமல் ஒரு கதவை அடைக்க மாட்டார் அப்படின்றது நிச்சயம் 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 நிச்சயம். ஒரு காரியத்தை ஆண்டவர் தடை பண்றாரு அப்படின்னா நாம் அனுபவிக்க போகிற வேதனையை பார்க்கிலும் அதற்கு பின் தொடர்ந்து வரப்போகும் நன்மை மிகவும் பெரியது. Sometimes we don't realize it. We just hold on to one thing and say, Lord, this or nothing else. இதை கொடுங்க, இது வேற எதுவுமே வேணாம் நம்ம சொல்றோம். No, wait on the Lord. ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நன்மையானதை கொடுப்பார். கவலைப்படாத, பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. மனம் தளர்ந்து போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உன்னை ஆதரிப்பார். அடைத்த காரியங்களும் எனக்கு நன்மைக்காகவே முடியும். ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக மாட்டாய், வேணா பார்த்துக்கோ. பார்த்தான். ஆனால் என்ன நம்பிக்கையோட மறிச்சான் தெரியுமா? என் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். எவ்வளோ இரக்கம் அவன் மேலே காட்டினார் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்தான். ஆனால் அது ஒரு பெரிய இன்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ் இருந்தது. இயேசுவின் சிலுவையில் ஒரு முறை தான் அடிக்கப்படணும் இயேசு. 2வது முறை அவர்கிட்ட பேசினாலே அவர் பதில் செய்வார். அதற்கு அடையாளமாக தான் அந்த ஞான கண்மலை இருந்தது. ஆனால் மோசே அந்த பிரமாணத்தை உடைச்சார். முதல் முறை அடிக்கலாம், இயேசு ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார். 2வது முறை அந்த கண்மலை அடிக்கக்கூடாது. 2வது முறை அவருக்கு தண்டனை கிடையாது. அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட கேட்கிறவர்கள், கூப்பிடுகிறவர்கள் யாவது ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் மோசே அதை மாற்றி செஞ்சார். அதுக்காக தண்டனை கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆனால் எவ்வளோ இரக்கமாக இருந்தார்னா, அந்த தேசத்தை பார்க்க வச்சது மாத்திரம் இல்லை, அவன் மரித்த போது ஆண்டவரே இறங்கி அடக்காராதனை நடத்தினார். He honored him in his death. அவனை அடக்கம் பண்ணினார்னு வேதம் சொல்லுது. ஆனால் பாருங்க, அவனுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். கானானை கொண்டு போனார். எப்படி தெரியுமா? மறுரூப மலையில் இயேசு ஜொலித்த போது அவரோடு நின்று மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டாங்க. அது எங்கே தெரியுமா? கானானில். God took him there. அவனை கொண்டு போனார். அவனை கொண்டு போனார். அவனை மகிமையடைந்த ஒரு நிலையில் அவனை கொண்டு போய் நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு சில காரியங்களை கர்த்தர் தடுத்து வேண்டான்னு சொல்லும்போது, ஹம்புலாக தேவன் மேல் நம்பிக்கையோடு நாம் அதை விட்டு கொடுக்கும்போது
நாம் விரும்பினது வேண்டிக் கொண்டது நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை மேன்மையான நிலையில் கர்த்தர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று நாம் நம்ப வேண்டும். தாவீதை பாருங்க, ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மனுஷன் தேவனை நம்பி விசுவாசத்தோட தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். முடிவு என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனாகிய இயேசு வந்தார். அவர் சொன்னார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். The greater than the temple. அந்த பாக்கியத்தை கர்த்தர் சந்ததிக்கு தந்தார். நம்முடைய ஆண்டவரை நாம் நம்ப முடியும். எந்த துக்கமாக இருந்தாலும் இந்த 2 வார்த்தையை இன்றைக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் நம்ம வேறு ஸ்டேஜஸில் படிக்க போகிறோம் துக்கத்தை பற்றி. பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேண்டில் கிரீஃப், பிகாஸ் காட் ஸ்டாப்ட் லிஸ்னிங் டு யூ அண்ட் ஸ்டார்ட் க்ளோசிங் த டோர்ஸ். உங்கள் முன்னாடி கதவுகளை அடைக்கும் போது ஏற்படுகிற துக்கத்தில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டால் 2 வார்த்தை தான். பி ஹம்பிள், பி ஹோப்ஃபுல். தாழ்மையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுறதுக்கான கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையை நான் விசுவாசிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைபடுவாராக. நம்முடைய உற்சாக காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நாம் செலுத்த எடுத்துக்கொள்ளலாம். ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நன்மையிலிருந்து உமக்கு நாங்கள் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் எங்கள் காணிக்கைகளை படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை,
எத்தனை பேர் இன்னைக்கு இதை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எல்லாம் எனக்கு நன்மையாக தான் முடிய பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன் அதை. நான் தேவனுக்கு முன்பாக எத்தனை துக்கமான சூழ்நிலைகள் நான் கடந்து போனால் கூட நான் வந்து தாழ்மையாக ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிப்பேன். I commit myself to the Lord with all humility. தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். உமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. என் லைஃப்பில் நிறைய காரியங்கள் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. எனக்கு எல்லாமே எனக்கு ஃபுல்லாக விளங்க மாட்டேங்குது. பட் எனக்கு பிடிக்காத காரியம், நீங்கள் சில காரியங்களை செய்யலைன்னு சொல்ல ரொம்ப துக்கமாக இருக்கேன். அந்த துக்கத்திலே நான் மூழ்கி என் வாழ்க்கையை நான் கெடுத்து கொள்ளாதபடி தேவ மனிதர்கள் எனக்கு விட்டு சென்ற அடிசுவடுகளை பின்பற்ற எனக்கு கிருபை தாங்க. தாழ்மையோடு தேவனுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என் நம்பிக்கையை விட்டு விலகாமல் உண்மை உறுதியாக பற்றி கூட எனக்கு கிருபை தாங்க. இந்த 2 கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தாழ்மையாக இருக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, நம்பிக்கையோடு வாழ கிருபை தாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? Lord, give me the grace to stay humble, Lord. என்ன நடந்தாலும் தாழ்மையை விட்டுவிடாதபடி காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Help me to stay humble, Lord. I may not understand everything. எல்லாம் எனக்கு புரியாமல் இருக்கலாம். But I humble myself before you, Lord. ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிந்தவர், நீர் எல்லாம் செய்வீர். ஆண்டவரே, உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வீர். என் நஷ்டங்கள், என் இழப்புகள், ஆண்டவரே, எனக்கு வந்த வேதனைகள், எனக்கு வந்த துக்கங்கள் எல்லாவற்றிலையும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீங்கள் நிறைய காரியங்களை அடைச்சிட்டீங்க ஆண்டவரே. என்னால் திறக்க முடியலை, என்னால் கடந்து போக முடியலை. அந்த அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நான் முறுமுறுக்காதபடி உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஆண்டவரே, தாழ்மைப்படுகிற ஆண்டவரே, தாழ்மைப்படுகிற ஆண்டவரே, தாழ்மைப்படுகிற ஆண்டவரே. இந்த காலையில் என்னை நான் ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன்ப்பா. சொல்லுங்க வாயை திறந்து, I humble myself, Lord. I humble myself, Lord. ஆண்டவரே, உம்மோடு போராடுகிறவனாய் அல்ல, ஆண்டவரே உம்மோடு வழக்காடுகிறவனாய் அல்ல. ஆண்டவரே, என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன், 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 தாழ்த்துகிறேன். இன்றைக்கு மீண்டும் சொல்லுகிறேன், நீர்தான் எனக்கு போதுமானவர், நீர்தான் நல்லவர், நீரே எனக்கு போதுமானவர். அன்றைக்கு யோபு சொன்னானே, அவர் என்னை கொன்று போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், உம்மையே சார்ந்து கொள்ளுவேன், உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன். ஆண்டவரே, எனக்கு கேள்விகளுக்கு பதில் இல்லை. பட் எனக்கு தெரியும் என் தேவன் நல்லவர். அவரை நம்பி அவரை சார்ந்து கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் ஓட எனக்கு கிருபை. சில வேளையில் நம்முடைய குடும்பங்களில் நடந்து விட்ட சில அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில ஆண்டோர் அனுமதி சில தடைகள், மூடப்பட்ட கதவுகள், இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஆண்டவர் செய்தார், ஏன் இவ்வளோ ஆண்டவர் கடுமையாக இருக்கிறார், அவங்களுக்கெல்லாம் இது நடக்குது, ஏன் எனக்கு நடக்கலை. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். I don't understand everything, Lord, but you know all. எல்லாம் அறிந்தவர், நீ நல்லவர், நன்மை செய்வீர். ஆண்டவரே, நான் எதையெல்லாம் இழக்கிறேனோ அது எல்லாத்துக்கும் இரட்டிப்பாக நீர் தருவீர். நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, இன்றைய காலையில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. ஆண்டவரே, எங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அனுப்புகிற உம்முடைய மகிமைக்காக நன்றி. இந்த கேள்வியோடு ஆண்டவரே துக்கத்தோடு வந்தவர்கள் இன்றைக்கு துக்கம் விலகி கர்த்தருக்குள்ளே ஆறுதல் அடைய கிருபை தாங்க. எங்கள் இருதயம் தாழ்மைப்படட்டும் ஆண்டவரே, நம்பிக்கையில் நாங்கள் உறுதிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்தி உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க பலன் தாரும், கிருபை தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.